Let's explore my kitchen today. பேர் என்ன கத்தி ஸ்டாண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தி. இது வந்து ஆக்சுவலி ஒரு காம்பேக்ட் கிச்சன், இட்ஸ் நாட் அ வெரி பிக் கிச்சன். பிக் வெசல்ஸோட கண்டெய்னர் இது இப்படி சல்லுன்னு இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பாத்திரமும் விழுந்துடும். என்ன ரெசிபி கொடுத்தீங்கனாலும் நான் பண்ணிடுவேன். க்யூட்டாக வச்சுருந்தா உடனே வாங்கிடுவேன். Hey guys, welcome to my brand new YouTube channel. This is Samyukta here and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் மை ஹவுஸ். அது வந்து என் கிச்சன். நான் அடிக்கடி போகாத ஒரு இடம். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ come with me, let's explore my kitchen today. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம கிச்சன் என்டர் பண்ண உடனேயே இங்கே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது. இந்த கவுண்டர் நான் ஏன் டிசைன் பண்ணேன்னா, இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் அந்த மூவ் ரொம்ப குயிக்காக. நான் கிளம்பும் போது தான் அதை சாப்பிடணுமேனு இங்கே வந்துட்டு டக்குன்னு ஏதாச்சும் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். ஸோ இந்த கவுண்டர் டாப் ஏன் டிசைன் பண்ணேன்னா, இங்கே பிளேட் வச்சு இங்கேயே அம்மா வந்து தோசை சுட்டாங்கன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த கிச்சன் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அ கவுண்டர் டாப் தட் ஐ ரெடிட் அவுட் ஃபார் த கிச்சன். ஸோ வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். நான் தான் எடுத்து ஒட்டியிருக்கேன் இந்த ஸ்டிக்கர்ஸு. இது ஆக்சுவலி ரயனோட ஸ்டிக்கர்ஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த சுகர் ஸ்வீட்டு எல்லாம் இருக்கிறனால சரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக கிச்சன் இந்த வால் ரொம்ப பிளாங்காக இருக்கேன்னு சொல்லி ஒட்டினேன். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இந்த வாலில், அப்புறம் பண்ணிக்கலாம். மூவிங் ஆன், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஆஃப் த என்டையர் கிச்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக நிறைய ஜாடி வச்சுருப்பேன். நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி க்யூட்டாக வச்சுருந்தா உடனே வாங்கிடுவேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் இதில் வந்து ஜாகரி. ஸோ மேக்ஸிமம் எங்கெல்லாம் வந்து சுகருக்கு பதிலாக ஜாகரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நிறைய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவேன். லைக் ஈவன் வித் மை காஃபி ஐ டென் டு ஹேவ் ஜாகரி பிகாஸ் இட்ஸ் அ மோர் ஹெல்த்தியர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வைக்கிற ஹோல்டர். இதில் வந்து கோகனட் ஆயில், ப்ரிடாமினென்ட்லி நிறைய குக்கிங் எங்கள் வீட்டில் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து சால்ட் ஜார். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த கவுண்டரில் வச்சுப்போம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக குக் வித் கோமாளி ஷோ போனேன்னா நான் தான் வின் பண்ண போகிறேன். பட் எனக்கு வந்து ஒரு ஃபோன் வித் இன்டர்நெட் வேணும். ஏன்னா ரெசிபி பார்த்து பண்ணுவேன். என்ன ரெசிபி கொடுத்தீங்கனாலும் நான் பண்ணிவிடுவேன். இது வந்து எங்கள் ஸ்டவ் அண்ட் சிம்னி. அண்ட் பழைய வீட்டில் இருந்ததை அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணி போட்டாச்சு. இட்ஸ் 4 ஸ்டவ் பர்னர். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து கத்தி ஸ்டாண்ட். ஸோ கத்தி ஸ்டாண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கும். ஸோ இதுதான் என் கத்தி கலெக்ஷன். இதில் எது என் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த பேபி பிங்க் தான் என் ஃபேவரட். இந்த ஒரு கத்திக்கும் வேறு யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ டொமேட்டோ நைஃப். திஸ் இஸ் அ பிரெட் நைஃப். இது எதுக்குன்னு எனக்கே தெரில. ஐ திங்க் மல்டி பர்பஸ் இல்லை யாராவது எடுத்து சரி ஓகே நான் அந்த கத்தி ஜஸ்ட் வாங்கியிருக்கேன். பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் உடன் கரண்டி இருக்கும். ஏன்னா நிறைய நான்ஸ்டிக்கில் குக்கிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உடன் கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இது வந்து இது பேர் என்ன உலக்கு தானே. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுவோன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மிக்ஸி. 2 மிக்ஸி இருக்குது. இது என் ஃபேவரட் மிக்ஸி. ஏன் இது என் ஃபேவரட் மிக்ஸினா ஜூஸஸ் நிறைய பண்ணி குடிப்பேன். ஸோ மேலே இப்படி போயிடலாம். இப்படி நீங்கள் போனீங்கன்னா இதில் என்ன இருக்குது, காஃபி வந்து எனக்கு மஸ்ட்டு. டெய்லி நான் டே ஸ்டார்ட் பண்ணோன்னா எனக்கு கண்டிப்பாக காஃபி வேணும். ஸோ நீங்கள் நேராக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 க்யூட்டாக பாட்டில் இருக்கும். இது எல்லாமே மோஸ்ட்டாக நான் ட்ராவலில் வாங்கின பாட்டில்ஸ். நான் ஜம்ப் பண்ணி மேலே ஏறி அந்த 4 பாட்டில்ஸை காட்டுறேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இட்ஸ்
டீ பேக் வைக்கிற மாதிரி ஒரு பாட்டில். ஸோ யூ கேன் ஆக்சுவலி கீப் அ டீ பேக் ஹியர் அண்ட் தென் அந்த இன்ஃப்யூஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாட்டில் இது. ஓகே, வேறு என்ன? இது வந்து என் பேமேக்ஸ் பாட்டில். இந்த அனிமேட்டட் சீரீஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். ஸோ ஐ டோன்ட் நோ உங்களுக்குலாம் அந்த பேமேக்ஸ் கேரக்டர்னு ஒன்று இருக்கும், அது தெரியுமா தெரியாதா, பட் அதோட பாட்டில் இது. அப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா எனக்கு தெரில, பட் நான் பார்த்து சொல்கிறேன். இது வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் இது வந்து சில்லி பவுடர், சரி அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ்லாம் இருக்குது, சமைக்கிற பவுடர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஒரு காம்பேக்ட் கிச்சன், இட்ஸ் நாட் அ வெரி பிக் கிச்சன். கொஞ்சம் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் டெஃபினட்டாக இருக்குது இந்த கிச்சனில். பட் எங்கள் சமையலும் ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஸோ அவ்வளோ ஸ்பேஸும் தேவையில்லை திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காண்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஜீரா, அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த பவுடர்ஸ் அதெல்லாம் இந்த பக்கம் இன்னும் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கப்ஸ், அசார்டட் கப்ஸ் பின்னாடி இருக்குது. அண்ட் இந்த கப்ஸ் வந்து இட்ஸ் அ பிராண்ட் கால் நாரிடாக்கி. இட்ஸ் சைனா போன் சைனா. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த லைனிங், இன்லே அண்ட் ஆல் தட். நான் ஸ்ரீலங்காலேருந்து வாங்கினது இது. அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படி கேட்டிங்கன்னா, இது ஒரே ஒரு செட்டு தான் இருந்தது. அண்ட் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வர் ஃபைட்டிங் ஃபார் இட் லிட்ரலி. ஷீ வாஸ் லைக் நான் தான் வாங்குவேன் இதை. தென் ஃபைனலாக விட்டு கொடுத்துட்றாங்க. நான் வாஸ் லைக் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ பூஜா. ஸோ ஐ ஸ்டில் லவ் திஸ் செட். இதுன்னு வாங்கி ஒரு 8 வருஷம் அட்லீஸ்ட் இருக்கும். பட் ஐ ஸ்டில் யூஸ் இட். கப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கப். சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கேருந்து வந்திருக்கும் இந்த கப்புன்னு. I'll give you 2 seconds to guess. 1, 2. ஸோ கெஸ் பண்ணவங்கலாம் சூப்பர். தெரியாதவங்களுக்குலாம் இது வந்து பிக் பாஸ் கப்பு. நான் உள்ளே இருந்த how many ever days இந்த கப்பில் தான் காஃபி ஆர் வாட்டர் ஆர் எல்லாம் குடிக்கிறது வந்து இந்த கப்பில் தான். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் கப் பிகாஸ் இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் ஸ்பெஷல் மெமரிஸ். அண்ட் ஸோ திஸ் இஸ் மை பிக் பாஸ் கப். இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நானும் ரயனும் இருக்கிற ஒரு கப்பு. இது பெருசாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை பிகாஸ் அது தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே வச்சுட்ருக்கேன். இட் வாஸ் கிவன் டு மீ பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் who runs a company called Lime Soda. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு க்யூட்டான கப். ஸோ தீஸ் ஆர் மை சூப் கப்ஸ். மேலே இது வந்து என்னமோ ஒரு டெக்னாலஜி, இப்படி பண்ணால் மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க பாருங்கள், போகவே மாட்டேங்குது. ஓகே, ஒரு அளவுக்கு போயிடுச்சு. கூல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். என் ப்ரோட்டீன் பவுடர், டெய்லி ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். ஏன்னா யுவர் பாடி ஆக்சுவலி டசன்ட் ஸ்டோர் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பாடி. ஸோ டெய்லி நான் வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக் ஐ வில் ஹேவ். நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓட்ஸு, கார்ன்ஃப்ளெக்ஸு, அது லொசுக்கு எல்லாம் இருக்குது. ஸோ பேசிக் supplies is here. This is about the upper shelves. Moving this side, என்னன்னா இந்த ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் பவுல்ஸ், சர்விங் பவுல்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான கப்ஸு. இது ஸ்டார்பக்ஸ்லேருந்து வாங்கினேன். இந்த கப்ஸில் என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஐஸ் தண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கலர் மாறும். ஸோ ஐம் வெரி ஃபேசினேட்டட் அபவுட் இட். ரொம்ப ஸ்மால் திங் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கப்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 2-3 கப்ஸ் என்கிட்ட இருக்குது. அண்ட் சம் மோர் பாட்டில்ஸ், ப்ரோட்டீன் ஷேக்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தோஸ் கிளாஸஸ், தோஸ் ஆர் கலெக்டபிள். ஸோ நாங்கள் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் அங்கே ஒரு ஹார்ட் ராக் கெஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில், அதுலேருந்து அந்த சூனியர் கப்ஸ் வாங்கிடும். இது வரைக்கும் ஐ திங்க் ஐ பிக்ட் அப் ஃப்ரம் தாய்லாண்ட், துபாய் அண்ட் யூஎஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் போகிற கண்ட்ரிஸ் லாக்டவுன் தூக்கிட்டாங்கன்னா மேபி ட்ராவல் பண்ணி இன்னும் கொஞ்சம் கப்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹியர் இஸ் ஒன் ஆஃப் த வாஷிங் சிங்க்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெவி வாஷிங் நாங்கள் வந்து எதுவும் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, இந்த கபர்ட்ஸ்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்கே தெரியாது சத்தியமாக என்ன இருக்குதுன்னு. நம்ம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க.
ஓகே ஸோ இதில் ஆப்வியஸாக இந்த கரண்டி ஸ்பூன் கீன் ஸ்ட்ராஸு இந்த ஸ்ட்ராஸ் வந்து ரயனுக்கு தான் வச்சுருக்கேன் ஏன்னா திடீர்னு கேட்பார். ஸோ இது வந்து இட்ஸ் டீப்பர் கேபினெட், நிறைய இடம் இருக்குது. ஸோ அந்த ஹெவியர் வெசல்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுறோம். பிக் வெசல்ஸோட கண்டெய்னர் இது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளேட்ஸ், குக்கிங் பேன்ஸ், 2-3 குக்கிங் பேன்ஸ், இந்த மாதிரி பேன்ஸ். இட்ஸ் கால்ட் த மேஜிக் கார்னர். மேஜிக் கார்னர். இது இப்படி சல்லுன்னு இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பாத்திரமும் விழுந்துடும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இது இழுத்துட்டு ஐயோ ஆக்சுவலி அதுவும் வெளில வரணும், பட் வரமாட்டேங்குது. இந்த சைடும் ஒரு மேஜிக் கார்னர் இருக்குது. ஸோ இதுலேயும் அகெயின் எல்லாம் இந்த திங்ஸ் தான். பாதி தூரம் வந்துச்சு. ஓகே ஸோ யூ கேன் ஸ்டோர் மோர் திங்ஸ். பேசிக்காக ஏன் இவ்வளோ திங்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது, ஏன்னா நான் சமைக்கிறது இல்லை. பட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அழகாக இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பருப்பு வகைகள் அதெல்லாம் இதில் இருக்கும். இந்த ஷெல்ஃபும் ஐ திங்க் இந்த ஷெல்ஃபும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோரேஜ், ரைஸு, பருப்பு அந்த மேட்டர்லாம் வைக்கிற இடம். அப்புறம் இந்த ஒரு லாஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து என் டப்பர்வேர் கலெக்ஷனுக்கு. ஸோ ஏன் நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் டப்பர்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், ஈஸி டு மைக்ரோவேவ். ஸோ இது யூஸ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் தென் வி ஜஸ்ட் மைக்ரோவேவ் இட். ஸோ தட்ஸ் தட். இந்த பர்டிகுலர் ட்ரா வந்து ஸ்பெசிஃபிக்லி டெடிகேட்டட் டு ரயன். இதில் வந்து ரயனோட இந்த க்யூட்டான கப்ஸ் அண்ட் பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் எல்லாம் இந்த கண்டெய்னரில் இருக்கும். ஓகே ஸோ இது வந்து திஸ் இஸ் மை மைக்ரோவேவ் அவன். ஸோ ஐ யூஸ் இட் ஃபார் டக்குன்னு ஏதாச்சும் ஹீட் பண்ணோம், இம்மீடியட்டாக சாப்பிட்ணும்னு சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் மைக்ரோவேவ். பெருசாக பேக்கிங் எல்லாம் இந்த அவனில் பண்ணுறதில்ல, பேக்கிங் லார்ஜாக இந்த அவனில் தான் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மை அவன் தட் ஐ யூஸ் ஃபார் பேக்கிங். அண்ட் மேபி மந்த்லி ஒன்ஸ் ஐ பேக். பெருசாகவும் பேக்கும் பண்ணுறதில்ல. ஸோ தட்ஸ் pretty much it. ஸோ நீங்கள் இந்த பேக் டைல்ஸ் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரிண்ட்டு. நானே போய் கடைக்கு போய் ஹேண்ட் செலக்ட் பண்ண ஒரு டைல் தான் இது. எனக்கு இந்த பேட்டர்ன் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ரொம்ப ரேண்டமாக இருக்குது, அட் த சேம் டைம் எங்கேயோ ஒரு மேட்சிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைல் வந்து இட் கைண்ட் ஆஃப் ஆட்ஸ் பியூட்டி டு த கிச்சன். ஒரு ஸ்மால் ஸ்பேஸாக இருந்தாலும் அது ஒரு கலர்ஃபுல்லான ஸ்பேஸ் ஆக்குது இந்த பர்டிகுலர் டைல். ஸோ ஐ லவ் how this entire space has come out. So this is the last part of my kitchen. It's kitchen சொல்ல முடியாது, கிச்சன்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. பட் லாட் ஆஃப் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் த கிச்சன் இங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து என் லைவ் கவுண்டர். இதுலேருந்து தான் மீன் பிடிச்சி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். சும்மா சொன்னேன், ரயன் கேட்டானா அழுதுருவான். இது வந்து ரயனோட அக்வேரியம். ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஸ்டோர்ட் இன் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், அதை ஒரு கூண்டில் அடுக்கி வைக்கிறது வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன். பட் ரயன் ஆசைக்காக 2 அக்வேரியம், இது ரயனோட ஃபைட்டர் ஃபிஷ் அண்ட் ஹிஸ் அதர் ஃபிஷ்ஷஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இஸ் டெஃபினெட்லி அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் டயட். அது வந்து நான் ஆஸ் அ நியூட்ரிஷன் கோச் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஹைன்னு நான் வந்து I can't explain. அவ்வளோ important fruits are in your diet. So I ensure that for me and Ryan, fruits are always a part of our diet. So எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். This is the snack counter. இது வந்து ஒரு சீக்ரெட் கவுண்டர். எனக்கும் Ryanக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கவுண்டர் பற்றி. And that's pretty much it. டயர்டாக இருக்குது. ஒரு சின்ன கிச்சன் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, நிறைய பேருக்கு அவ்வளோ பெரிய கிச்சன் இருக்கும், அவங்க எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ திஸ் இஸ் மை க்யூட் காம்பேக்ட் கிச்சன் டோர். ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய்ட் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. Until then, goodbye, bye-bye. Wishing you a lot of love and a lot of virtual hugs.